ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க் தரப்புலேருந்து ரீசெண்டாக வாட்ஸ்அப் பேங்கிங் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் பேங்கிங் எப்படி யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன சர்வீஸ் வந்து இந்தியன் பேங்க் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரீசெண்டாக நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்தியன் பேங்க் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப் பேங்கிங் வந்து லான்ச் பண்ணியிருக்கதா வந்து ஒரு மெசேஜ் வந்து இருந்துச்சு. ஸோ அதை பார்த்த உடனே ஐயோ நம்ம வீடியோ போடணுமே, நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்தியன் பேங்க் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்களே, வீடியோ போடணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த வாட்ஸ்அப் பேங்கிங் நம்பர் எடுத்து நான் வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். நிஜமாகவே கிட்டத்தட்ட ஒரு சில பேங்க்ஸோட வாட்ஸ்அப் பேங்கிங் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். பட் இந்த இந்தியன் பேங்க் வாட்ஸ்அப் பேங்கிங் வந்து சூப்பராக எல்லாத்தையும் விட வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே புரியும். ஸோ ஃபஸ்ட் அதில் இருந்த மொபைல் நம்பர் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து இந்தியன் பேங்க் தரப்பில் இருந்து கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் பேங்கிங் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. 8754442422 இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அதில் கொடுத்துருக்க மாதிரியே ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். நானும் இந்த மாதிரி தான் முதல்ல வந்து ஹாய் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணேன். மெசேஜ் பண்ண உடனே வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு. டியர் ரெமோ, கிரீட்டிங்ஸ், வெல்கம் டு இந்தியன் பேங்க் வாட்ஸ்அப் பேங்கிங் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ கீழே வந்து அக்ரி டோன்ட் அக்ரி அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நான் வந்து அக்ரி கொடுத்துக்கிட்டேன். அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ளூ கலரில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கோ அது வந்து ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், இதில் பேலன்ஸ் என்கொயரி, டெபாசிட் ப்ராடக்ட், இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாகும். நிறைய சர்வீசஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் உடனே சரி நம்ம ஃபஸ்ட்டாக வந்து பேலன்ஸ் என்கொயரி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பேலன்ஸ் என்கொயரி கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துட்டேன். சென்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் உடனே ஒரு மெசேஜ் வந்துடும். நீங்கள் உங்களோட பேலன்ஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த நம்பருக்கு வந்து மிஸ்டு கால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்லேருந்து இந்த மொபைல் நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பட் இதை பார்த்த இது நம்பருக்கு நாம் எல்லாம் 2-3 வாட்டி கால் பண்ணி பார்த்தேன், நாட் ரீச்சபிள் அப்படின்னு தான் வந்தது. உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தா போதும் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்லேருந்து அப்படின்ட்டு. இப்போ உங்கள் மைண்டுக்கு தோணலாம், இப்படி இவங்க நம்பர் கொடுக்குறாங்கன்னா வாட்ஸ்அப் பேங்கிங் வந்து எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தோணலாம். அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம இதுக்கு தான் இப்படி கொடுத்துருக்காங்களே தவிர மற்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஆப்ஷன்லாம் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் நான் வந்து மெயின் பேஜ் போய்கிட்டேன். போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. டெபாசிட் ப்ராடக்ட், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, லோன், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு டெபாசிட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி பார்த்தா நம்ம அதில் ஒரு வேளை என்னெல்லாம் டெபாசிட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் நானும் வந்து இந்த மாதிரி டெபாசிட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துச்சு. ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண உடனே வந்து எஸ்பி அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், டேம் டெபாசிட், என்ஆர்ஐ, ஸோ இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ எஸ்பி அக்கௌண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி இந்த மாதிரி சென்ட் கொடுத்துக்கிட்டேன். சென்ட் கொடுத்ததுமே வந்து ரிட்டன் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்துச்சு. இந்த லிங்க் வேறு எதுவும் லிங்க் இல்லை, இவங்களோட வெப்சைட்டில் இருக்க அஃபிஷியல் லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வெப்சைட் லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதுவும் லிங்க் தான் வந்துச்சு. இதுலேயும் வேறு எந்த டீட்டெயிலும் வந்து வரல. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொன்று தோணலாம், என்ன இது இப்படி நமக்கு ஏற்கனவே பேலன்ஸ் என்கொயரி செக் பண்ணதுக்கு வந்து நம்பர் தான் கொடுத்தாங்க, இதுக்கு வந்து லிங்க்கும் கொடுக்குறாங்க, ஏன் இப்படி கொடுத்தா வாட்ஸ்அப் பேங்கிங் தேவையில்லையே, அதிலே நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, இவங்க ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் பேங்கிங். ஸோ இதில் இப்போ நம்ம வந்து திரும்ப மெயின் மெனு போயிட்டால் நமக்கு திரும்பவும் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நம்ம முதலே பார்த்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்து எல்லா ஆப்ஷன்ஸையுமே வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொன்னேன்னா நீங்கள் வந்து உண்மையிலே டென்ஷன் ஆகிடுவீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆப்ஷன்ஸ் எடுத்தாலுமே அதில் வந்து லிங்க் தான் இருக்கே தவிர, அதோட அவங்களோட வெப்சைட்டோட லிங்க் தான் கொடுக்குறாங்களே தவிர வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. எதுக்கு இந்த வாட்ஸ்அப் பேங்கிங் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இதில் வந்து முதல்ல பேலன்ஸ் என்கொயரி செக் பண்ணதில் இருந்து கடைசி எல்லாத்தையுமே எதுக்குமே வந்து கரெக்டான நம்ம எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோமோ அந்த சர்வீசஸ் வந்து இதில் இல்லை. அதோட லிங்க் கிடைக்குது, இல்லைன்னா வந்து நம்ம பேலன்ஸ் என்கொயரி பார்த்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல சொன்னது இப்போ இந்தியன் பேங்கோட வாட்ஸ்அப் பேங்கிங் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு எதுக்கு சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, வீடியோவில் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் இந்த வாட்ஸ்அப் பேங்கிங், இந்தியன் பேங்க் வாட்ஸ்அப் பேங்கிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நிறைய சர்வீசஸ் இதில் இருக்குது. இந்த சர்வீசஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தியன் பேங்க் வாட்ஸ்அப் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ
ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா நீங்கள் இதில் எக்கச்சக்கமான சர்வீசஸ் இருக்குது, இதில் எந்த சர்வீஸ் எல்லாம் எனக்கு எப்படி பண்ணனே தெரியல, இதெல்லாம் எனக்கு நான் யூஸ் பண்ணிக்கணும்னா அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது, அதனால் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வாட்ஸ்அப் பேங்கிங் பற்றி, இந்தியன் பேங்க் வாட்ஸ்அப் பேங்கிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதுக்கு மேலே இந்த வாட்ஸ்அப் பேங்கிங் பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அதனால் அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது நல்ல வீடியோட திரும்பவும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.